அப்போது அந்த உடம்புக்கு அதுக்கு என்ன மாதிரியான உள்ளுறுப்புகளுடைய சத்து தேவையோ, எந்த மாதிரியான ஊட்டச்சத்தை அந்த ரத்தங்கள் கடத்து கொண்டு போகுதோ, உருவாக்கப்படுதோ, ரத்தம் உருவாக்கப்படுதோ, அது அந்த உடம்புக்கானது, அந்த உள்ளுறுப்புக்கானது. அப்படி இருக்கும் பொழுது இதான் உண்மையான விஷயம். ஸோ இதான் உடலுடைய இயற்கை அறிவியல். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த உள்ளுறுப்புடைய அங்கே உடம்புக்கு உடைய இயக்கங்கள், அங்கே இருக்கிற உள்ளுறுப்புகள் செயல்பட வேண்டிய ரத்தம், அந்த உள்ளுறுப்புகளை செயல்படுத்துகிற ரத்தம், அந்த உள்ளுறுப்புகளுக்கு ஊட்டச்சத்தை கொண்டு போகிற ரத்தம், அந்த உள்ளுறுப்புகளுக்கு ஆற்றலை வழங்குகிற அந்த ரத்தம், அது பர்டிகுலராக ஸ்பெஷலாக அந்த உறுப்புகளுக்காக செய்யப்பட்ட ரத்தம் எப்படி இன்னொரு மனித உயிருக்கு சரிப்பட்டு வரும்? அந்த மனித உயிருடைய உறுப்புகள் வேறு. என்னுடைய கண்ணும் இன்னொருத்தருடைய கண்ணும் ஒன்றா, என்னுடைய மூக்கும் இன்னொருத்தருடைய மூக்கும் ஒன்றா. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு வெளிப்புற இருக்கிற உறுப்புகள்லேயே ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை மாறுபாடுகள் நமக்கு இருக்கிறப்ப உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் அப்படிங்கிறது எத்தனையோ விஷயங்கள், அவங்களுடைய கேரக்டரை வச்சு தான் இயக்கம் நடக்கும். அவங்களுடைய குணாதிசயங்கள், அதாவது அவங்களுடைய கேரக்டர் அந்த உள்ளுறுப்புகளுடைய பேஸ் பண்ணி, அதாவது அதோடைய ஆரோக்கியத்தன்மையை வச்சு தான் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய கவலை, துக்கம், சந்தோஷம் எல்லாமே இருக்குது. ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான். அதே மாதிரி இங்கே நடக்கிற எமோஷனல் ஃபீலிங், அவங்களுடைய கேரக்டர் எப்படியான ஒரு குணாதிசயங்கள் கொண்டு வந்தாங்களோ அதை வச்சு தான் அவங்களோட உள்ளுறுப்புகளிலும் முறையாக செயல்படும். ஸோ ரெண்டுமே, உடல் மனம் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்புடைய செல்ஸும் இங்கே உருவாக்கப்படும். இதுதான் உடலுடைய கட்டமைப்பு. அதே மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய பலம் எந்த அளவுக்கு பலமாகவும் எந்த அளவுக்கு பலகீனமாகவும் இருக்கோ அது நம்மளுடைய கேரக்டர்லேயும், நம்மளுடைய குணங்கள், செய்கைகள், நம்மளுடைய பேச்சிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் உடலுடைய கட்டமைப்பு. ஸோ இப்படி உடலுக்குள்ள உடல், மனம், உறுப்புகள், இயக்கங்கள் எல்லாமே ஒரு சுழற்சி முறை. அந்த பர்டிகுலராக நான் அப்படின்னா எனக்கானது, இதை தான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படிங்கிறது அகம் கிடையாது. அகம் சொல்கிறாங்க இல்லையா, அது அகம் பாவம் இல்லை. நான் அப்படிங்கிறது அகம். அகம்னா உள்ளுறுப்புகள் தான் நான். என்னுடைய உள்ளுறுப்புகள் எப்படியோ அதுதான் நான். இதுதான் அகம். நான்ன்றது அகம். அகம்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உள்ளுறுப்புகள் எப்படியோ அதுதான் நான். இப்போ நான் இப்படியான கேரக்டரில் இருக்கிறேன், என்னுடைய வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது, அதை அப்படியே என்னுடைய உள்ளுறுப்புகளோட நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் வெளியில் நல்ல தெளிவான பேச்சாகவும், தெளிவான சிந்தனையாளராகவும், தெளிவான செயல்பாட்டாளராகவும், என்னுடைய பேச்சில் இருக்கிற ஒரு அறம், ஒரு நேர்மை இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில், என்னுடைய புறத்தோற்றம் ஆரோக்கியத்தன்மையோடு இருக்கும் பட்சத்தில் இதெல்லாமே பார்க்கும்போது இப்படியே தான் என்னுடைய உள்ளுறுப்புகளும், என்னுடைய செல்ஸ், என் உடம்புக்குள்ளே உருவாகிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உருவாகிக்கிற செல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் உருவாகும். அதுக்கப்புறம் அப்படி தான் உருவாகும். என்னுடைய கேரக்டர் நான் மாற்றுறேன் படிப்படியாக, எனக்குள்ள சில கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள்லாம் உருவாகும் பொழுது அப்போ உடனே அந்த பிரதிபலிப்பாக அந்த செல்ஸ் உருவாகும். எனக்குள்ளே எந்த அளவுக்கு என்னை நான் மாற்றிக்கிட்டு நல்ல எண்ணங்கள், நல்ல செய்கைகள், நல்ல சிந்தனைகளோடு நான் வளர்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த செல்ஸ் அது மாதிரியாக உருவாகும். ஸோ இங்கே மனம் அப்படிங்கிற ஒன்று தான் இந்த உடலை கட்டமைக்குது, உறுப்புகளை கூட உருவாக்குது. மனம் உடைய பலம், பலகீனம், உள்ளுறுப்புகளுடைய இயக்கம். அதே மாதிரி உள்ளுறுப்புகளில் தேங்குகிற கழிவுகள் நம்ம மனதை பாதிக்கும். அதோடைய பேச்சு வழியாகவும், செய்கை வழியாகவும், சிந்தனை வழியாகவும் அந்த பலம், பலகீனம் ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி ஒவ்வொன்றும் இயங்கிட்டு இருக்க இந்த உடலில் ரத்தம் முதற்கொண்டு, செல்ஸ் முதற்கொண்டு, நான் இதை நேற்றே சொல்லியிருக்கேன், முடி முதற்கொண்டு, நகம் முதற்கொண்டு, அந்த நம்மளுடைய எண்ணங்களுக்கு நமக்கானது தான் இது. எனக்கானது நான் அப்படிங்கிறது தான் இது. நான் தான் என்னுடைய நகம், நான் தான் என்னுடைய முடி, நான் தான் என்னுடைய மனம், நான் தான் என்னுடைய விரல், கை, நான் தான் என்னுடைய தோல், எல்லாமே நான் தான். அப்போ நான் ஆகிய என்னுடைய அமைப்பு எனக்கானது மட்டும்தான். ஸோ இதில் உருவாக்கப்படுற ஒரு சிறு துளி நீராக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், அது வாயுவாக இருந்தாலும், வெப்பமாக இருந்தாலும் அது என்னுடைய உடலுக்கானது. இது மற்றவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. என் உடம்புல இருக்கிற காற்று, மூச்சு காற்று கூட இன்னொருத்தருக்கு நான் கொடுத்தா அது அங்கே வேலை செய்யாது. இப்படி இருக்கும் பொழுது என் உடம்புக்குள்ளே எனக்கே எனக்கானதாக ஊறப்படுற ரத்தம் மற்றவங்களுக்கு நிச்சயமாக பொருந்தவே பொருந்தாது. ஸோ இப்படி இருக்கிற உடலுடைய கட்டமைப்பை தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் ரத்தம் ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். சரி, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இது உங்களுக்கான ரத்தம், உங்கள் உடம்பால் உருவாக்கப்படுற ரத்தம், அப்போ உங்கள் உள்ளுறுப்புகளோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் அந்த ரத்தத்தோட வேலை அப்படின்னா, அப்போது எமர்ஜென்சி கேஸில் அவங்க ரத்தம்லாம் இழக்கிறாங்களே, ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும்போது நிறைய ரத்தம் லாஸ் ஆகுது. அப்போது என்ன பண்ணுறது? அப்போ அவங்க ரத்தம் இல்லாமல் இறந்துருவாங்க அப்படின்னா இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இது வரைக்கும் எங்கேயாவது ரத்தம் அப்படியே வெளியில் ரத்தம் அப்படியே ஃபுல்லாக போய் இறந்துட்டாங்களா? அப்படியே ரத்தம் உடம்புலேருந்து கடைசி சொட்டு வரைக்கும் வெளியேறி நீங்கள் ஏதாவது ஒரு மனித உடலை பார்த்துருக்கீங்களா?
இது வரைக்கும் யாருடைய மனித உடலில் கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் வெளியேறி வெறும் சக்க மாதிரி இருந்திருக்கு? அப்படியான ஒரு உடலை நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? கிடையாது. அதாவது அந்த உடலில் தேவையான உயிர் சக்தி தங்க முடியலன்னா, அது ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கழிவு தேக்கமாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உயிர் சக்தி தங்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னா இறந்துருவான். அவ்வளோதான், இதான் உண்மை. ஆக்சிடெண்ட்டில் நிறைய பிளட் லாஸ் ஆகுது. பிளட் லாஸ் ஆகும்போது என்ன நடக்குது உடம்புக்குள்ள ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த உடம்புல வந்து எந்த கடுமையான பாதிப்பு வந்தாலும் அதிகப்படியான ரத்தம் வெளியேற்றப்படுகிறது. அதாவது அது டேமேஜான செல்ஸ் தான். அது அதிகப்படியான ரத்தம் வெளியேற்றப்படுதுன்னா வெளியேற ரத்தம் மொத்தமும் உடலுக்குள்ளே ஏற்பட்ட பாதிப்பு எந்த அளவுக்கு அந்த செல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கோ, அடிபட்டிருக்கோ, காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த அளவுக்கான ரத்தம் தான் வெளியேறுது. ரத்தம் நிறைய போயிருக்குன்னா பாதிப்பும் அதிகமாக இருக்குது, காயமும் அதிகமாக இருக்குது. ஸோ அது அந்த டெஸ்ட்ராய் ஆன செல்ஸ், அதாவது பாதிக்கப்பட்ட செல்ஸை வெளியேற்றுது. இதான் நடக்குது. சரி, அப்படி பாதிக்கப்பட்டுன்னா அப்போ நிறைய பாதிச்சா செத்து போயிடுவோம் மேடம், ரத்தம் மொத்தம் வெளியேறிச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுது இந்த உடல் அப்படின்னா, பாதிப்புடைய தன்மையை பொறுத்து நம்மளை கான்ஷியஸோடையும் அன்கான்ஷியஸோடையும் வச்சுருக்கு. பாவம்.